அப்புறம் தேவி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் வசந்தி. மருமக ஊருக்கு போயிட்டான்னு நீ பாட்டுக்கு ஜாலியா இருக்க போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை வசந்தி. மருமக இருந்தா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் என்ன பண்ணிட போறாது? ஏன் அவன் என் அண்ணன் பொண்ணு தானே? ஆமால்ல, உங்க அண்ணன் பொண்ணு தானே, அதையே நான் மறந்துட்டேன். அப்படியே அவள் வீட்டில் இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன வேலை சொல்கிறேனோ அவள் கரெக்டாக பண்ணிடுவா. அப்படியா? அவ்வளோ நல்ல மருமகளா? என்ன இருந்தாலும் உங்கள் அண்ணன் பொண்ணு, அதனால நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. சேச்சே, அப்படிலாம் இல்லை. தேன் உண்மையாலுமே நல்ல பொண்ணு தான். என்ன அப்பப்போ கொஞ்சம் நான் சொல்லும்போது கேட்க மாட்டா. அது எல்லாத்துக்கும் உண்டானது தானே. அவள் என்ன பொம்மையா எல்லாத்தையும் கேட்கறதுக்கு? நீ இப்படியே நல்லவளாவே இருக்காத தேவி. ஏன் வசந்தி அப்படி சொல்கிற? நம்மளும் மருமக ஸ்டேஜில் தாண்டி தானே வந்திருக்கோம். எனக்கு என்ன குழந்தை பிறக்கல, ஆனால் என்ன உன்னை விட ஒரு 3-4 வயசு சின்ன பொண்ணு, அவ்வளோதானே. எனக்கும் தெரியும் எப்படி இருப்பாங்க மருமகள்கள், மாமியார்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியும்ல. ஏன் அப்படி சொல்கிற? நீ எனக்கு விளக்கமாக சொல்லு. சோ, நீ இருக்க பாரு, ஒண்ணுமே உனக்கு புரியவே இல்லை. நல்லவளாவே இருந்தா அந்த உலகத்துல வாழவே முடியாது, பாத்துக்கோ. இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ மருமகளை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும். நீ ரொம்ப ஓவரா இடம் கொடுத்தேன்னு வையி, எல்லா வேலையும் நம்ம மேல கட்டிடுவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்படிலாம் இல்லை வசந்தி, எல்லா வேலையும் அவ செய்யறது இல்லதான். ஆனா நான் சொல்ற வேலையெல்லாம் அவ கரெக்டா செய்யறாளே. இதுக்கு மேல ஒரு மாமியாருக்கு என்ன வேணும்? அது மட்டும் போதாது, மருமகளா இருக்கிறவ மாமியார் சொல்ற எல்லா வேலையும் செய்யணும். மாமியாரை நல்லா தங்கமா தாங்கிக்கணும். அப்படிலாம் பண்ணா வீட்டில் சண்டை வந்துடாது? குடும்பம்னா சண்டை சச்சரவு எல்லாம் வரதான் செய்யும். அதுக்காக நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுத்துடலாமா? இங்க பாரு தேவி, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த கடைசி வரைக்கும் உன் மகன் உன் பேச கேட்காம போயிடுவான். அப்படியா? அப்புறம் இது கூட தெரியாம இவ்வளவு நாள் இவ்வளவு நல்லவளா இருந்திருக்கியே நீனு. வசந்தி வசந்தி, என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லி கொடு வசந்தி. என் பையனை என்கிட்ட வந்து பிரிச்சிடாம நான் பாத்துக்கணும். சொல்லிட்டீல, இனிமேட்டு நான் சொல்றது மட்டும் பண்ணு. கண்டிப்பா உன் பையன் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டான். சரி சரி. தேவி அக்கா, சின்ன பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இந்த மாதிரி சொல்லித்தரேங்கிறத சின்ன பொண்ணுகிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாத. ஏன் வசந்தி அப்படி சொல்ற? அவ இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவா. அப்புறம் உன் மூளை தான் கசங்கி போயிடும். அப்புறம் உன் புள்ள உன்னை விட்டுட்டு போயிடுவான். சரி வசந்தி, அவ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். என்ன வசந்தி அக்கா கூட இருக்கு? தப்பாச்சு. வசந்தி அக்காவா அது? ஆமா சின்ன பொண்ணு, என்ன விஷயம்? என்னக்கா இங்க இருக்கீங்க? நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லையே. நான் சும்மா தேவிகிட்ட பேசிட்டு போலான்னு நினைச்சேன். ஓ, தேவி அக்கா போய் இப்ப தேவி ஆயிடுச்சோ? இதனால என்ன சின்ன பொண்ணு? தேவின்னு கூப்பிட்டா என் வயசு சின்ன வயசு மாதிரி தானே தெரியும். நடக்கட்டும் நடக்கட்டும். எத்தனை நாளா இந்த கூத்து நடந்துட்டு இருக்கு? ஏன் சின்ன பொண்ணு, உனக்கு பொறாமையா இருக்கா என்ன? நான் எதுக்குக்கா உங்களை பார்த்து பொறாமப்பட போறேன்? இதுல எனக்கு என்ன இருக்கு? இல்ல இல்ல, அவ சும்மா விளையாட்டுக்கு கேட்டிருப்பா சின்ன பொண்ணு. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. சரி தேவி, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். ஏன் வசந்தி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயே. இல்ல தேவி, அவர் வந்துருவாரு, போய் சமைக்கணும். அதனாலதான் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். என்ன? சரி வசந்தி, அடிக்கடி வந்துட்டு போ. கண்டிப்பா வரேன். இவன் போக்கே சரியில்லை. எப்படியாவது தேவி அக்கா சொல்லி புரிய வைக்கணும். ஏக்கா, உனக்கு என்ன மறைகிற கலண்டுருச்சா என்ன? ஏன் சின்ன பொண்ணு அப்படி கேக்குற? பின்ன இந்த அக்கா கூட போய் கூட்டு சேர்ந்துருக்க. இந்த அக்கா எப்படிப்பட்ட ஆள்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. இல்ல சின்ன பொண்ணு, அவன் நல்ல பொண்ணுதான். நம்மளுக்கு அப்படி கண்ணுக்கு தெரியுது. அட ஏக்கா, நீனு கையில பத்தி பேசுனது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா என்ன? அட ஆமா. பின்ன அந்த அக்கா சொல்றத கேட்டேன்னு வையி, உன் குடும்பம் 2 ஆயிடும். அப்புறம் நல்ல வேலை சின்ன பொண்ணு நீ சொன்ன, இல்லன்னா நான் கேட்டிருந்தேன்னு வையி, அவ்வளவுதான். இன்னமேட்டு அது உஷாரா இருந்துக்கக்கா. உன் மருமக நல்ல மருமக, உன்கிட்ட இருந்து அவளை பிரிச்சுட போறா, பாத்துக்க. நான் சொல்றத சொல்லிட்டேன். அது என்ன சொல்லி மயக்கினாலும் நீ மயங்கிறாத, அவன் மட்டும் தான் பாத்துக்கோ. நீ சொல்லிட்டீல சின்ன பொண்ணு, இனிமே நான் அவ சொல்றது எதையுமே கேட்க மாட்டேன். முக்காவாசி அவளை வீட்டுக்கு விடாம வச்சுக்கதே உனக்கு நல்லது. சரி சின்ன பொண்ணு, நான் அப்படியே பண்றேன். அடப்பாவமே, இவ்வளவு நடந்திருக்காடா? பின்ன நீ கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வையி, அவ்வளவுதான் உன் கதி. நல்ல வேலைடா, ஸ்வேதாட்ட இருந்து என்னை கடவுள் எப்படியோ காப்பாத்திட்டாருடா. ஆளாளப்பட்ட விக்ரமையே இவ்வளவு கஷ்டப்படுத்துறாளே, நீ எல்லாம் ஏமாத்துறண்டா. ஏன்டா மச்சான், நீ மட்டும் அவள்கிட்ட மாட்டியிருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? ஏண்டா நீயே மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நீ இருக்க பாரு, நான் மாட்டிக்கிட்டு முழிக்கணுமா? சே, என்ன மனசுடா உனக்கு? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. நான் நல்லா பண்றேனோ இல்லையா, நீ நல்லா பண்றடா. சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னா ஏன்டா இப்படி சீரியஸ் ஆகுற? ஆல்ரெடி நான் ஒரு பெரிய ராட்சசியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இதுல இவ வேறையா? நீதான் எதையும் தாங்கும் இதயமாச்சேடா. ஆனாலும் உனக்கு ரொம்ப கொழுப்பு தான்டா. சரி, இப்ப விக்ரம் என்னதான் சொல்றாரு? அதான் இவ்வளவு நேரம் கதை கதையா சொன்னேனடா. விக்ரம் சொல்றது சுத்தமா கேட்கல. அவ பாட்டுக்கு டேட்டிங் போறேன்னு வேற ஆள் கூட போறா வாரா, அப்புறம் மிட் நைட்ல எல்லாம் வந்து கதவை தட்டுறா, குடிச்சிட்டு வரா, அப்படி இப்படின்னு.
விக்ரம் இதெல்லாம் எப்படி தாங்கிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லடா. பாவம் மனுஷன், உனக்கு வர வேண்டிய கஷ்டத்தெல்லாம் அவர் வாங்கிட்டாரு. நீ இப்ப சந்தோஷமா இருக்க. சரி விடு, நம்ம கதைக்கு வா நீனு. என்னைக்காவது விக்ரம பாத்தீங்கன்னா பேசு. என்ன அதெல்லாம் பேசிக்கலாம்டா. எனக்கு மேல அவர் நல்லா பண்ணுவாரு. அவரே ஏதாவது முடிவு எடுக்கட்டும். நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி ஏடா கூடமா ஆகி சொதப்பி வைக்கிறதுக்கா? அதுவும் சரிதான், நீ ஒரு சொதப்பவாதின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. டேய் சந்தடி சாக்கில் என் மண்டைய கழுவுற பத்தியா நீனு? என்ன பண்றது, இப்படி கழுவுனாதான் உண்டு. சரி சரி, உன் தங்கச்சி வீட்டுக்காரெல்லாம் வந்திருக்காரு, படத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போ. அதை ஆல்ரெடி சொல்லிட்டியேடா, திரும்பி திரும்பி ஏன்டா சொல்ற? அப்படியாவது நீ கூட்டிட்டு போறியான்னு பாப்போம், அதுக்கு தான்டா சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ற. இதுல இவ வேற வந்துட்டாளா, அதனாலதான் 2-3 வாட்டி எக்ஸ்ட்ராவா சொல்றேன். என்ன கையில் வந்து உங்ககிட்ட சொன்னாலா என்ன வெளியவே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க மாமான்னு? இல்ல அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசுற? நான் கூட்டிட்டு போவதை அவளுக்கு தெரியும் நல்லா. நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. சரிடா சாமி, நீ என்னமோ பண்ணித்தோல, அப்புறம் வந்து பிரச்சனை அது இதுன்னு வந்து என்கிட்ட நிக்காத. அப்பாடியப்பா, நீங்க தான் அப்படியே பிரச்சனையை தீக்கும் வள்ளல் பாருங்க. ஏதோ ஒண்ணு, எது பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட தானே வருவேன். அப்ப இருக்குடி மச்சான் உனக்கு. போடா அப்ப பாத்துக்கலாம்டா போடா. அப்புறம் இன்னொன்னு கேட்க மறந்துட்டேன். என்னடா? யாரோ தூரத்து சொந்தம் சித்தியும் சித்தி பையனும் வராங்கன்னு சொன்னேன். ஆமாண்டா வராங்கடா. என்னடா இவ்ளோ சலிச்சுக்கிற? எனக்கு எங்க சித்திய பிடிக்காதடா, நொய்யின்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். அந்த பையன் கூட ஏதோ பரவாயில்லன்னு ஒத்துக்கலாம்டா. அப்ப வீடே கலக்கலன்னு இருக்க போதுன்னு சொல்லு. அது என்ன ஏதுன்னு தெரியல. எப்படி ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இவங்க வர்றதுனாலயா? ஆமாண்டா. யாரு வந்தா போனா என்னடா, நீ பாட்டுக்கு ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணுடா. சரிடா பாப்போம். ஊட்டிக்கு தான் போகலான்னு பாக்குறேன். இந்த கிளைமேட்டுக்கு ஊட்டிக்கு போனாதான் நல்லா இருக்கும். சரி, அப்ப அதே பிளான் பண்ணு. இல்லடா, ஊட்டிக்கு போய் கையில் காணா போனாலா அதுவே ஞாபகம் வருது. இல்லைன்னா மூணாறு கொடைக்கானல் அப்படிதான் போகலான்னு பாக்குறேன். சரி, அதுக்காவது பிளான் பண்ணுடா. இல்லடா, பெங்களூர் மைசூர் போலான்னு பாக்குறேன். சரி, அதுக்காவது பிளான் பண்ணு. இல்லடா. ஒன்ன எங்கேயா போய் தொலைடா, என் உயிரை எடுக்காத போடா. கோச்சுக்கிட்டியா மச்சான்? பின்ன என்னடா, சும்மா நொயின்னு எதையாவது வம்பிழுத்துட்டே இருக்க. உனக்கு ஏத்த பொடிமாசா நானு. என்ன பண்றது மச்சான், எனக்கு வேற யாருமே இல்லையே, நீ ஒரு ஆள் தானே இருக்க. பல்ல உடச்சு கையில தத்தி கொடுத்துருவேன், ஓடிடு. சரிடா, மூணாறு தாண்டா போலான் இருக்கோம். போயிட்டு வந்துட்டு சொல்றேன் என்ன ஏதுன்னு. நீ எங்கேயே போய் தொலை, மூணாருக்கு போ, இல்ல சுகுமார் வீட்டுல போய் படுத்துட்டு தூங்கு. எனக்கு தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் என்னைய நிம்மதியா விடு. அவதான் அப்படி டார்ச்சர் பண்றா, நீ அவளுக்கு மேல இருக்கியே. சரி, நான் அப்படியே கிளம்புறேன், என் பொண்டாட்டி தேர்வா. என்னடா ஃப்ரெண்ட நடு ரோட்ல விட்டுட்டு போற? உன்னைய நான் நடு ரோட்ல விட்டுட்டு போல, என்னை நெங்கன்னு நடு ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுருவேன். நான் வரேன். பார்த்து போயிட்டு வாடா மச்சான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை.